பரிசுத்த பவுலடிகளார் எழுதின ஒரு நிருபத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது, எங்கிருந்து எழுதினார், எந்த சூழ்நிலையில் அவர் எழுதினார், ஏன் எழுதினார்? இந்த நிருபம் சபைக்காக எழுதப்படவில்லை, ஒரு தனி நபருக்காக எழுதப்பட்டது. ஒரு பிரைவேட் லெட்டர், ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி எழுதுகிறார். இப்போ தான் கடிதாசியே இல்லையே, கடிதாசி காணாமலே போயிடுச்சு. போஸ்ட் கார்டு, இன்லைன் லெட்டர்லாம் பர்சனலாக வந்துச்சுன்னா அவங்க மட்டும்தான் அதை திறந்து பார்ப்பாங்க, அவங்க மட்டும்தான் அதை படிப்பாங்க. அப்படி தனியாக ஒரு நபருக்காக எழுதப்பட்ட நிருபத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நிருபத்திலே அநேக கிறிஸ்துவின் ஆழங்கள் உள்ளே இருக்கிறது. கிறிஸ்து அதிலே மறைந்திருக்கிறார். எல்லா வேத தியானத்திலும் கிறிஸ்து ஒரு நபராக வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படி எழுதப்பட்ட நிருபம்தான் பிலமோனுக்கு எழுதின நிருபம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். 25 வசனங்கள் தான் இருக்கிறது. ஒரே ஒரு அதிகாரம்தான். இது கிபி 61 எழுதப்பட்டது. வாசிக்க கேட்போம். அவர் எங்கிருந்து எழுதினார் என்று முதல் வசனத்திலே குறிப்பிடுகிறார். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலேமோனுக்கும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமோனுக்கு, கோவர்க்கர், அவர் பிலவட் பிரதர். எவ்வளோ அழகான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார் பாருங்க. உடன் வேலையாள், எங்களுடைய பிரியமான சகோதரன் பிலமோன். ஒரு நல்ல செல்வந்தன். பிலமோன் என்ற வார்த்தை இந்த நிருபத்தில் மட்டும்தான் வருது, வேற அப்போஸ்தலரில் வேற எங்கேயுமே வரல. இவர் யார்? இவர் எந்த பட்டணத்தை சார்ந்தவர்? எதற்காக இந்த நிருபத்தை பரிசுத்த பவுலடிகளார் எழுதினார்? எங்கிருந்து எழுதினார்? அவர் எழுதும்போது அவருடைய வயது எப்படி இருந்தது? அதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கடிதாசியும் தெரியாது, ஆமாம், போஸ்ட்மேனும் தெரியாது, எல்லாம் வாட்ஸ்அப்லேயே முடிச்சிடுறாங்க, சேட்டிங்லாம். ஆனால் இந்த நிருபம் மிக முக்கியமான நிருபம். இது சமரசத்தை பேசுகிறது. 2 நபர்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பை எடுத்து போட பரிசுத்த பவுல் எழுதுகிறார். சிறைச்சாலையில் இருந்து எழுதின நிருபம். ஆமென். தன்னுடைய அந்திம நாளில், முதிர்ந்த வயதில், அவர் ரோமாபுரியில் இருந்த சிறைச்சாலையிலிருந்து இந்த பிலமோனுக்கு இந்த லெட்டரை எழுதுகிறார். மன்னிச்சிரு, ஒருத்தனை மன்னிச்சிருன்னு சொல்லி அவனுக்கு சமரசம் பேசுவதில் அவனிடத்தில் அன்பு பாராட்டு என்று சொல்லி சிறைச்சாலையிலிருந்து எழுதுவதை அவர் மறைமுகமாக சொல்லுகிறார். எப்படி சொல்றார்? கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவன். ஜெயிலில் இருக்கேன்னு சொல்றார். சுவிசேஷத்து நிமித்தம் நான் இப்போ அரெஸ்ட் ஆயிருக்கேன்ப்பா, நான் ஜெயிலில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுறேன் உனக்கு. அது எந்த நாளில் எழுதப்பட்டது? 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியா, முதிர்ந்த வயது அந்திம நாட்களிலே ரோமாபுரியின் சிறைச்சாலையிலிருந்து 4 நிருபங்களை பரிசுத்த பவுலடிகளார் எழுதினார். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன். 4 நிருபங்களில் ஒன்றுதான் இந்த பிலமோன். முதிர்ந்த வயதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுகிறார். யாருக்கு எழுதினார் என்று நான் வாசிக்க கேட்டோம். பிலமோன். வேற யாருக்கெல்லாம் எழுதுகிறாரு? இந்த பிலமோனோடு கூட இருக்கிறது மனைவியாக இருக்கலாம்னு சொல்றாங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
பிரியமுள்ள அப்பியாளுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. யாரை விட்டாலும் யாரை விடக்கூடாது, வீட்டம்மா விட்டுறக்கூடாது. அவங்க தானே வீட்டம்மாவையும் சேர்த்து அர்க்கிப்பும் எழுதுறாருப்பார். வீட்டிலே கூடி வருகிற சபை. அந்த வீடு எவ்வளோ ஆசீர்வாதமான வீடு. ஆமென். சோத்திரம். ஆதிகால திருச்சபையெல்லாம் பெரிய ஆலயம்லாம் இல்லை. ஆங்காங்கே அவர்கள் ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தபடினாலே ஆங்காங்கே அவர்கள் கூடி வீட்டிலேயே ஆராதிக்கிறார். வீட்டு சபை. ரோமர் 16:5, கொலோசியர் 4:15 இதெல்லாம் வீட்டில் கூடி வர்ற சபை. இப்படிப்பட்ட சபைகளுக்கு ஆமென் சோத்திரம். அந்த சபைகளில் ஒரு சபையாக இருந்தது பிலமோனுடைய வீட்டு சபை. ஹல்லேலூயா. சபையில் என்ன நடக்கிறது? பாடல், ஆராதனை, ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை. ஆக நம்முடைய ஒவ்வொருடைய வீடும் இப்படி பாடல் வர்ஷிப் சென்டராக இருந்துச்சுன்னா எவ்வளவு அருமையாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வீடும் ஆராதனை வீடாய் மாறுவதா. உங்கள் வீடு இத்தனை நாள் வரை குற்றுகிறாய் காயப்படுத்துகிற இடமாய் இருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து உங்களுடைய வீடு பிலமோனின் வீட்டை போல கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆராதிக்கிற இடமாய் மாற்றுவாராக. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை வராது, சமாதானம் நிறைந்த வீடாய் மாறுவதாக. நம்முடைய ஒவ்வொருடைய வீடும் அப்படி ஆண்டவரை ஆராதிக்கிற இடமாய் மாற வேண்டும். வீடு ஏதோ ஒரு சுகத்தை தருகிறது, அப்படித்தானே? நீங்க கல்லூரி விடுமுறை விட்டோன்னு பாருங்க, தீபாவளி பண்டிகையின் போது பாருங்க, எல்லாரும் சொந்த ஊருக்கு படையெடுத்து போறாங்க. ஏன் இங்க வீடு இல்லையா? ஆனால் சொந்த ஊருக்கு போகணும், அதுவும் என்னுடைய நேட்டிவ் பிளேஸுக்கு போகணும்னு சொல்லி எத்தனை இடர்பாடுகள். நோ ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கூட்டத்தோடு கூட்டமாக ஸ்டாண்டிங்கில் படியில் உட்காந்துட்டு போகிறாங்கன்னா வீடு ஏதோ ஒரு சுகத்தை தருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நிறைய வீடு நரகமாக இருக்குது. நகரத்தில் இருக்குது, ஆனால் நரகமாக இருக்குது. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிலமோன் வீட்டை போல நமது வீடு மாறுவதாக. ஹல்லேலூயா. வீடு ஒரு சுகத்தை தருகிறதுங்க. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஆனால் வீட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப தலை தோங்கி இருக்கிறது அப்படின்னா, யார் அதிகாரம் செலுத்துவார்கள், யாருடைய பேச்சு ஓங்கி நிற்கிறது. இதுதான் எல்லா வீட்டிலையும் அராஜகம். மனைவியுடைய பேச்சா, பிள்ளைகளுடைய பேச்சா? வயதான நாட்களிலே பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்துட்டா அம்மா அப்பாவை அடக்கி ஆள்கிறார்கள். நான் சொல்றதை நீ கேளு. இன்னைக்கு அதான பிரச்சனையே. ஆக வீட்டில் அராஜகம் ஓங்கி இருக்கிறதுனால நரகமாக மாறிவிடுகிறது. பிலமோன் வீட்டை கவனித்து பாருங்கள், ஒரு ஆராதிக்கிற இடம். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய ஒவ்வொரு வீடும் மாறணுங்க. பிலமோன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அப்பியாள் யார்? அவருடைய மனைவியாக இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். அர்க்கிப்பு யார்? அர்க்கிப்பு அவனுடைய பிலமோனுடைய மகனாக இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் அதை கோட் பண்றாங்க. இந்த அர்க்கிப்பை பற்றி கொலோசேயர் எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, வீடுனா அப்படி இருக்கணும். மகன் எப்படிப்பட்டவன் என்றால் வாசிக்கலாம். கொலோசையர் 4:7 வாசிங்க. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமோ என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள்.
17 வாசிங்க. அர்க்கிப்பை கண்டு அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாகவென்று சொல்லுங்கள். அர்க்கிப்பினிடத்தில் பெற்ற ஊழியம். அப்ப தந்தையும் வீட்டை திறந்து கொடுக்கிறார். மகன் என்று சொல்லப்படுகிற அர்க்கிப்பும் ஊழியத்தை பெற்றவனாய் இருக்கிறான். பாத்தீங்களா, வீடே ஊழியம் செய்யுது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பெரிய ஒரு வேலை, நல்ல வேலை என்னன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது. ஆமென். ஆக ஒன்றும் இல்லாமல் வந்துடக்கூடாது. நல்ல கல்வியிலே தேறினவர்களாக இருக்கணும், கல்வியிலே நிபுணர்களாக இருக்கணும், நல்ல படித்து நல்ல உயர்ந்த பதவிகளை நீங்கள் வரணும், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வரணும். அதான் தேவனுக்கு சாட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆக பிலமோன் அவன் வீட்டை திறந்து கொடுத்தவன், அர்க்கிப்பு தேவனிடத்தில் ஊழியத்தை பெற்றவன். அவர்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்த பவுலடிகளார் ரோமாபுரியின் சிறைச்சாலையிலே முதிர்ந்த வயதில் அங்கே இருந்து இங்கே பிலமோனுக்கு எழுதுகிறார். ஒருவேளை கொலேசையர் அந்த நிருபத்தில் அர்க்கிப்பு என்ற பெயர் வருவதனாலே இந்த அர்க்கிப்புவும் இந்த அப்பியாலும் பிலமோனும் கொலேசு பட்டணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு இருக்கிறது. வரலாறோடு சேர்த்து தியானித்தாதான் அதில் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். இந்த வேத புஸ்தகம் கட்டுக்கதைகளை வாரி வழங்குவதல்ல, சரித்திரத்தோடு எல்லா நிகழ்ச்சிகளையும் பதிவு செய்கிறது. ஆமென். நம்ம கையில் இருக்கிற நல்ல வேத புஸ்தகம், சத்திய நிறைந்த புத்தகம், உண்மையான புத்தகம். முதல் 2 வசனம் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். வாழ்த்தி எழுதுகிறார். லெட்டர் எழுதுறப்ப உங்களுக்கு தெரியும், உங்களை பார்க்கனா அவா அப்படிம்பாங்க. அவானா என்ன? ஆசை, உங்களை பார்க்க ஆசையா இருக்கிறேன் அப்படிமா வாழ்த்துகிறார். 3வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்படி எழுதிட்டு இந்த பிலமோன் அவர்களுடைய குணாதிசயங்களை அடுக்கடுக்காக வைக்கிறார். மீதமுள்ள 4 வசனங்கள் பிலமோன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன சுபாவங்களெல்லாம் உள்ளடக்கியவர். நம்முடைய வாழ்க்கையில் இதை தியானிக்கும் போது நம்முடைய சுபாவமும் இப்படிப்பட்ட சுபாவங்களாக இருந்தால் அநேக திருச்சபைகள் உருவாகும். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு வீடும் குட்டி திருச்சபையாய் மாறிவிட்டா எழுப்புதல் கட்டாயம் உண்டாகும். ஆமென். அப்படி நமது வீடு திருச்சபையாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய குணம் எப்படி இருக்கணும்? பிலமோனுடைய குணத்தை பாருங்க, அடுக்கடுக்காக வர்ணிக்கிறார். ரோமாபுரியின் சிறைச்சாலையில் இருந்து பிலமோனை வர்ணிக்கிறார்னா பிலமோன் எவ்வளவு நல்ல குணம் படைத்தவர். ஆமென். வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்படுகிறாருங்க. அடிக்கடி விசிட் பண்ணல பிலமோன் வீட, ஆனால் அநேக விசுவாச மக்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஓ பிலமோனை போல அன்புள்ளவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் விசுவாசத்தில் வல்லவர். அவருடைய வீடு ஒரு குட்டி பரலோகம் போல் இருக்கிறது. நம்முடைய அன்பை பற்றி யாராவது அப்படி சொல்லுவாங்களா? இன்னைக்கு எல்லாம் மாறணும். நம்முடைய அன்பு, நாம் அன்பிலே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே வளருகிறவர்களாக இருக்கணும். அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு இருக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாதவங்க ஒருத்தரும் கிடையாது. போராட்டங்கள் இருக்கு. ஆனால் பிரச்சனையை நம்ம வாய் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதை சவால்கள் என்று சொல்லணும். சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சை நான் ஏற்றெடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
போராட்டமான வாழ்க்கையா, கசப்பான வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தேவனுக்காக நான் நிற்பேன், என்னுடைய நல்ல திவ்ய சுபாவத்தை நான் காண்பிப்பேன், பிறருக்கு நான் அன்பை செலுத்துவேன், என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டுவிடவே மாட்டேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களுக்கு பக்க பலமாய் இருப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். அவரே நமது நங்கூரம். ஹல்லேலூயா. இந்த பிலமோனுடைய வாழ்க்கையில விசுவாசம் அசைக்க முடியாததா இருந்தது. பிலமோனுடைய வாழ்க்கையில அன்பு வளர்ந்து கொண்டே இருந்ததுங்க. பாருங்க, அன்பு அநேக இடத்துல தணிந்திருக்கிறது. நல்ல ஒரு விசாரணை இருக்கணும், நல்ல ஒரு பரிவு இருக்க வேண்டும், அன்பா பேசணும், 4 வார்த்தை. உயிரோடு இருக்கிறப்ப ஸ்தோத்திரம், நம்ம நற்கிரிகளை செய்யணும், நம்மளால் ஆன தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பிலமோன் செய்திருக்கிறார். அது விசேஷமா பரிசுத்தவான்களுக்கு செய்திருக்கிறார். நான் கேள்விப்பட்டு, அப்ப யாரோ ஒருத்தர் போய் சொல்லி இருக்கிறாங்க. யார் சொன்னது? வாசிக்கலாமா? கொலோசையர் 1:7-8. யார் இந்த நல்ல காரியத்தெல்லாம் போய் பரிசுத்த பவுலடிகளார் ரோமாபுரியில் இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற பவுலிடத்தில் யார் சொன்னது? கொலோசையர் 1:7-8. அது எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஃபீட்பேக் கொண்டு போற மெசஞ்சர் யாரு? எப்பாப்ரா. நீங்க யாரிடத்திலாவது ஃபோன் கான்வர்சேஷனோ அல்லது ஒருத்தரை மீட் பண்ணீங்கன்னா நல்ல விஷயங்களே சொல்லுங்க. உங்களுடைய உரையாடல்ல மற்ற நபரை குறித்து பேசும்போது அவர்களுக்கும் உங்களுக்குள்ள அன்பு பெறுகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய பேச்சு இருக்கணும். எப்பாப்ரா பாருங்க, விசுவாசத்தை பத்தி பேசுறார், பிலமோனின் அன்பை குறித்து பேசுகிறார். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு இன்னைக்கு? எத்தனை உறவுகளை உடைச்சிருக்கிறோம். மனம் திரும்பும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எப்பாப்ராவை போல அன்பை குறித்து, பிறருடைய அன்பை எடுத்து சொல்லுங்கள், பிறருடைய விசுவாசத்தை பேசுங்கள். ஒரு ரோஜா செடியில எத்தனை முள் இருக்கு. நம்ம கண்ணு எதை தான் பார்க்குது? முள்ளைய பார்த்து ரசிக்கிறீங்க? ஒரே ஒரு ரோஸ் இருந்தா ரோஸை மட்டும் பார்க்குறோம்ல. நிறைய பேர்கிட்ட முள் இருக்கும், அதை பார்க்காதீங்க. அப்படித்த நல்ல குணங்களை பாருங்கள். ஆமென். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பொதுவாக அந்த குடிக்கிறவங்களெல்லாம் அவங்கள அற்பமாக நினைப்பாங்க. ஆனால் அந்த குடிகாரரிடத்திலும் சில நல்ல குணங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது. ஆமென். குடிகாரவங்கள அற்பமாக நினைக்காதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற நேரத்தில் குடிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரிடத்திலும் சில நல்ல குணங்கள் காணப்படும். ஆமென். யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. ஆனால் நல்ல குணங்களை பொறுக்கி எடுத்து அந்த ஃபீட்பேக்கை சொல்லும்போது பரிசுத்தவான்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அல்லேலூயா. நம்முடைய பேச்சு அப்படி மாறணுங்க. விசுவாசத்தை பற்றி பேசுங்க, பிறருடைய அன்பை சுட்டி காண்பியுங்கள். ஸ்தோத்திரம். பிலமோனை போல இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படி இருந்தால் நம்முடைய எல்லா வீடுகளும் ஒரு குட்டி திருச்சபையாய் மாறும். ஸ்தோத்திரம். நமது தேசம், நமது பட்டணம் ஒரு எழுப்புதலை அடையும். ஆமென். ஸ்தோத்திரம். கால தாமதம் ஆகவே ஆகாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏன் எழுப்புதல் தாமதம்? பேச்சு சுத்தம் இல்லை, எண்ணங்கள் சுத்தம் இல்லை, சுத்தம் இல்லை. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறுங்கள். பிலமோன் அவரை குறித்து பவுலடிகளார் நினைக்கும் போது தோத்திரம் பண்ண தோணுது. அவரை நினைச்ச உடனே தோத்திரம் பண்ணிட்டார் பவுலடிகளார். 5ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். பார்த்தீங்களா? மட்டுமல்ல, அந்த சகோதரனுடைய விசுவாசம், அவர் செய்கிற சகல நன்மைகள். 6:7
அவருடைய நற்குணங்கள் வாசிக்கும் போதே சொல்லணும். அந்த 2 வசனத்து மேலே கை வைத்து கொண்டே வாசிங்க. இப்படிப்பட்ட பிலமோனாய் அடியான் மாறட்டும். அல்லேலூயா. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும். அல்லேலூயா. என்ன ஒரு குடும்பம்! வாட் a wonderful family. மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இவர் இருக்கிறதோ ஜெயிலுங்க, அரெஸ்ட் ஆகியிருக்கிறாரு. ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் பரவசம் அடைகிறார்னா அவங்களுடைய நற்கிரியெல்லாம் நினைக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. போதகரோடு ஐக்கியமாக இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவனிடத்திலும் ஐக்கியம் வேண்டும். சபையிலே உங்களுக்கு வசனத்தை கற்பிக்கிற போதகரிடத்திலும் நல்ல ஒரு உறவு வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். போதகரோடு அன்பு ஐக்கியம் இருந்தால், கீழ்ப்படுதல் இருந்தால், ஆலோசனை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 12:44. அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாய பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். கடைசி பகுதி. ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாயிருந்தார்கள். விசுவாசிகளுக்கு என்ன அன்பு! ஆசாரியர் மேல், லேவியர் மேல் சந்தோஷம்னா சந்தோஷம். அப்படி இருக்கணுங்க. லேவியர் மேலும் ஆசாரியர் மேலும் யூதா மனுஷர் சந்தோஷம்னா சந்தோஷம். பிலமோன்ல வாசிக்க கேட்டோம். இந்த பிலமோன் பரிசுத்த பவுலடிகளாருக்கு சந்தோஷமும் ஆறுதலுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. சந்தோஷம். தேவனும் நம்ம மேல எப்படி இருக்கிறார் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறாராம். வாசிங்க ஏசாயா 62:5. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற சந்தோஷத்தை அழகாக ஒரு மெட்டஃபர், ஒரு உருவகத்தோடு விளக்குகிறார். வாசிக்க கேட்போம். ஏசாயா 62:5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் விசுவாசிகளை நேசிக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு ஒரு வாழ்க்கை துணை இறக்குதோ அன்னைக்கு எவ்வளவு பெரிய துக்கம் வருங்களா? வரும் தெரியுமா உங்களுக்கு? 1,24,10,000 இழப்பு ஏற்பட்டால் எத்தனை துக்கம் வருமோ அப்படி துக்கப்படுவாங்களா? 1.25 கோடி வருமானத்தை இழந்தா எவ்வளோ துக்கம் இருக்கும்? நீங்கள் வாழ்க்கை துணை இழந்தவங்களை போய் பேட்டி எடுங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ வாழ்க்கை துணை வீட்டில் இருக்கிறவரை சண்டை போடாமல் இருங்க. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் போனாதான் தெரியும். ஆமாம், போனாதான் தெரியும். 1.25 கோடி இழந்த அந்த துக்கம் அன்னைக்கு தான் தெரியும். இருக்கிறவரை சந்தோஷமாக இருங்கிற. அல்லேலூயா. ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆசாரியரோடும் லேவியரோடும் ஐக்கியமாக இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு போதகனோடு நல்ல ஐக்கியம் கம்பல்சரி, மஸ்ட். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6:21. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து கேட்கிறாரு, என் தகப்பனே. எப்படிப்பட்ட உறவு? ஃபாதர் சன். போதகருக்கும் விசுவாசிகளுக்கும்
அந்த ஒரு பெற்றோர் பிள்ளைகள்ங்கிற உறவு. தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்க. வெட்டிடுவா, போட்டுருவா அப்படிங்கிறார். தகப்பன் சொல்றா வேண்டாங்கிறார். ஹல்லேலூயா, ஆமே. அடுத்த வசனம் வாசிக்கலாம், மிக அருமையான வசனம். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் சிறையாக்கி கொண்டு வருகிறீரோ அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்பனா கொலை செய்ய போகிறவனையும் தடுக்கிறது யாருதான்? ஒரு போதகனோடு உள்ள ஐக்கியம். இவர் சொல்லனா வெட்டியிருப்பான். எவ்வளோ பெரிய இரத்த கரைபடிந்த வாழ்க்கை பார்த்தீங்களா? ஒரு போதகரோடு ஐக்கியமாக இருக்கிறவன் அவன் குற்றம் செய்யவே மாட்டான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த ஐக்கியம் சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக குற்றம் செய்ய மாட்டீர்கள், ஏனென்றால் நல்ல ஆலோசனையை வழங்குகிறவர் கர்த்தர். ஆமென். போதகர் மூலமாக, போதகரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள். போதகரோடு ஐக்கியமாக இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க, 2 ராஜாக்கள் 12:1-2. யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பெயர்செபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. போதகத்தை கேட்க வரணும். ஞான மார்க்கங்களை கற்றுக் கொடுப்பது பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். ஆமென், ஸ்தோத்திரம். போதகத்தை கேட்கிற நாளெல்லாம் எப்படி இருந்தான்? கர்த்தரின் பார்வைக்கு செவ்வையானதை செய்தாங்க. போதகத்தை கேட்க மறந்துட்டனா வேண்டாத சேட்டையெல்லாம் பண்ணி மாட்டிக்குவேன். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். புத்தியீனமா செஞ்சிடக்கூடாது. புத்தியீனமாய் செய்ததுனால எத்தனை இழப்புகள், எத்தனை நஷ்டங்க, எத்தனை காயங்கள். பிலமோன் பரிசுத்த பவுலடிகளாருக்கு சந்தோஷமாயிருந்தான். அல்லேலூயா. பிலமோன் பரிசுத்த பவுலடிகளாருக்கு ஆறுதலாயிருந்தான். என்ன ஒரு அந்யோன்யம், ஐக்கியத்தை பார்த்தீங்களா? வசனத்தை வாசிக்க கேட்போம். மீண்டும் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரனே, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிலமோன் ஆறுதலின் புத்திரன். இன்னைக்கு ஆறுதல் இல்லாம அநேகர் அலைகிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தியத்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டு பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு ஆறுதலாய் மாறுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? இது நடக்கும். எத்தனை உள்ளங்கள் ஆறுதலுக்காக ஏங்கி நிற்கிறது. நம்ம வார்த்தையெல்லாம் எவ்வளவு மென்மையாக நாம் பயன்படுத்த வேண்டும். எவ்வளோ சாஃப்ட்னஸை நம்ம காமிக்கணுங்க. தடித்த வார்த்தைகள், கடினமான வார்த்தைகளை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாகி மாறுவதாக. ஆமென். பிலமோன் வாயை திறந்தாலே ஆறுதலும் சந்தோஷம். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் துக்கத்தோடு இருக்கிறாங்களாம். உளவு அறிக்கை. துக்கமாக இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். 2 அல்லது 3 லட்சத்துக்கு தான் ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்காங்களாம். மனநோயை நிவர்த்தி செய்கிறவர்கள். ஏன்னா இன்னைக்கு அநேகர் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசாரிக்க யாரும் இல்லைங்க. துக்கம்னா துக்கம், அப்படி துக்கம். யார்கிட்ட போய் சொல்றது? நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிலமோனாக மாற்றுவாராக. ஆமென். நீங்கள் யாரிடத்தில் பேசுகிறீர்களோ அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். ஆமென்.
எரியிற நெருப்பில் எண்ணெயை கோரி ஊற்றிடக்கூடாது. ஆறுதலாக இருங்க. அந்த கவலைன்னா அப்படி கவலை, வெளியே சொல்ல முடியாத கவலை அடுக்கடுக்காக இருக்கு. எல்லாம் சொல்லிடுவாங்களா? எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாதுங்க. எல்லாரும் எல்லார்ட்டையும் போய் ஒப்பிக்க மாட்டாங்க. ஆகவே தான் ஆண்டுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறேன், தாயாக இருக்கிறேன், அதோடு நிறுத்திட்டாரா? தகப்பன் தாயிட்ட பிள்ளைங்க வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ் வர தான் சொல்லுவாங்க. அவங்க டீனேஜ் யூத்துக்கு மேலே போயிட்டா தகப்பனெல்லாம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிடுவாங்க, அங்கேயே நிறுத்திடுவாங்க. அம்மா காதில் வேணால் ஓதுவாங்க, தகப்பன் பக்கத்தில் போகவே மாட்டாங்க. அப்போ தகப்பனாக இருந்து பிரயோஜனம் இல்லை. தாயும் ஒரு லெவல் தான், அதுக்கு மேலே இல்லை. சிநேகிதன் அப்படிங்கிறார். நண்படத்தில் எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. சகோதரன் என்கிறார். ஆண்டுடைய அந்த ரோல் பார்த்தீங்களா? எல்லா நிலைமைகளிலும் நம்முடைய மனதின் துக்கத்தை ஆண்டவர் அறிகிற சிறந்த கவுன்சிலர் என்றால் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. உன் துக்கங்களை விசாரிக்க, உன்னுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்து கொள்ள, கணவனிடத்தில் சொல்ல முடியாத பாரங்கள், மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத பாரங்களை அறிகிற ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுகிறார். ஆமென். பிலமோன் ஆறுதலின் மகனாக இருந்தார். பரிசுத்தவான்கள் எல்லாரையும் விசாரிக்கிறவன், அவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்தவனாய் இருந்தான். யோபு சொல்றார் ஒரு வார்த்தை, ரொம்ப துக்கமான ஒரு வார்த்தை. வாசிக்கலாமா? நம்ம இருதயத்தில் அநேக நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. யோபு 31:35. என் வழக்கை கேட்கிறவன், என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு லிசனர் யாரும் கிடையாதுங்க. ஒரு பிரச்சனை நீங்க சொன்னா காது கொடுத்து கேட்க, அதை புரிந்து கொள்ள, உங்கள் நிலைமையை தீர விசாரிக்க இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. அப்படியே நம்பி சொன்னாலும் வெளியே போய் தூற்றி திரிஞ்சிடுறாங்க. ஆறுதல் அடையல, அந்த புண்ணு ரணகலமாயிருது. யோபுவின் இந்த வார்த்தையை போல நீங்க வந்திருக்கலாம். உங்களை விசாரிக்கிற கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிலமோனை போல வந்திருக்கிறார். ஆமென். ஆகவே தான் சொன்னேன், வேத வசனத்தை தியானிக்கிறப்ப அங்கங்க ஆண்டுடைய கேரக்டர் உள்ள ஒளிஞ்சிருக்கும். இங்கே ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறார்? பிலமோனாக வெளிப்படுகிறார், பவுலாகவும் வெளிப்படுவார். பவுலுங்கிற கேரக்டர்லையும் ஆண்டுடைய குணாதிசயங்கள் ஆங்காங்கே ஒளிந்திருக்கும். நாமும் பிறருக்கு ஆறுதல் செய்கிறவர்களா இருந்தால் கண்டிப்பா நம் மூலம் ஆண்டவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. பிறரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், பரிசுத்தவான்களுக்கு ஆறுதல் உள்ளவர்களாய், நம்முடைய வீட்டிலே சோத்திரம் கூட்டங்கள் நடத்துகிறவர்களாய் இருந்தால் சோத்திரம் அநேகருக்கு ஆறுதல் உண்டாகும். நாமும் நம் மூலமும் கிறிஸ்து நாம் இருக்கிற பகுதியிலே வெளிப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? பிலமோன் மூலம் கர்த்தர் வெளிப்படுகிறார். நீங்க கேட்கலாம், இந்த காயம் ஆறுதல் ஏன்? ஏதோ ஒரு காயப்பட்டிருக்கு, காயப்பட்டனால தான் ஆறுதல் தேவைப்படுது. காயத்துக்கு தான் அந்த மருந்து வேணும். காயம் எப்படி பட்டுச்சு? கடைசி நாளில் காயப்படுவது இதனால் தான். இது ஒரு அடையாளம். கடைசி நாளில் என்னெல்லாம் சம்பவிக்கும்? பூகம்பம் வரும், இயற்கை பேரழிவுகள் வரும், யுத்தங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனா கடைசி காலத்தின் இன்னொரு அடையாளம் அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைக, சின்ன பிள்ளைக கவனிக்கணும். எல்லாரோடும் ஆண்டவர் பேசுகிறார். கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று காயப்படுதல். யாரால் காயப்படுவது? ஏன் ஆறுதல் தேவைப்பட்டது? சகரியா 13:6. ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், கையில் இருக்கிற வடுக்கன் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். எங்க காயப்பட்டிருக்கிறாங்க? துரோகிகளின் வீடு அல்ல, சிநேகிதரின் வீட்டில். இன்றைக்கு ஆண்டவர் பலருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்.
பல குடும்பங்களுக்கு எச்சரிக்கையின் சத்தம். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டால் காயப்படாமல் வாழ்வீர்கள். அல்லேலூயா. இந்த போதகம் உங்களுக்கு செம்மையான ஒரு பாதையை காண்பித்து கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிநேகிதரின் வீட்டில் காயம். ஏன் காயம்? நாங்க அப்படி அந்யோன்யமாக்கும். நாங்க 2 பேரும் நகமும் சதையும் போல. எங்க ரகசியத்தை ஒரு இடத்துல சொல்ல மாட்டான். 100% நம்பி போய் சொல்றியே, அந்த நபரால் தான் உனக்கு கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை கர்த்தரிடத்தில் நீ சொல்ல பழகு. அல்லேலூயா. அப்போ உங்க இருதயத்தில் கேள்வி கேட்கலாம், வயசானா கொஞ்சம் 4 பேர் வேணுங்களா? வேணும். எல்லாம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணு. ஆமென். பக்கத்தில் போய் எல்லாம் ஒளறி கொட்டாத. குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், உடைய பர்சனல் தனிப்பட்ட அந்தரங்கம் சொல்லாத. ஏமாத்திடுவான். சில வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ நன்றாய் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரை நம்பி உன் குடும்ப விஷயத்தை, அப்பா அம்மாவை பற்றி, ஸ்தோத்திரம், உன்னுடைய பர்சனல் அந்தரங்க பலவீனத்தை பற்றி உளராத. யார்கிட்ட நீ உளறையோ அவனால் நீ துக்கப்படுவாய். ஜாக்கிரதை. அல்லேலூயா. உங்க மேல உள்ள அன்புனால சொல்றேன். ஆமென். வேத வசனம் மாறாதது. ஆமென். சிநேகிதரின் வீட்டிலே போய் காயப்பட்டிருக்கிறாய். ஏன் அடிக்கடி போற? அடிக்கடி போறனால உன்னை மதிக்கல. உன்னுடைய முன்னேற்றத்தில் அவன் பிரியமே இல்லை. அநேகரோடு இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை இந்த அனுபவம் இல்லை பாஸ்டர், எல்லாத்தையும் நான் டிஸ்டன்ஸ் தான் கீப் அப் பண்ணுறேன். இனி வரும் க்ளோஸ் ஆக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. கீப் டிஸ்டன்ஸ். அல்லேலூயா. 2 கப்பல்களுக்கு இடையில் 5 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் தான் 2 மோதிக்காதான். சில உதாரணம் சொல்லுவேன் உங்களுக்கு. 2 கப்பல் பக்கத்தில் நாங்கள் அப்படியே ஐக்கியமாக இருப்போம். எங்களை போல ஐக்கியம் யாரும் இல்லை. எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறீங்க. அப்படி ஓடி ஓடி போனே அந்த குடும்பத்தினால, அந்த உன்னுடைய சிநேகிதரினால எத்தனை காயப்பட்டிருக்க. இன்னும் ஞானம் இல்லாமல் இருக்கிறீங்களே. உங்களை நினைத்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். அல்லேலூயா. 2 கப்பல்களுக்கு இடையில் 5 கிலோமீட்டர் தூரம் மஸ்டுங்க. 2 ஃப்ளைட்டுக்கு இடையில 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மஸ்ட். இல்லாட்டி அந்த காற்று அழுத்தத்தினால இதை இழுத்து கொண்டு 2மே குழியில விழுந்துரும். யானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பக்கத்தில் போவோமா? யானை ரசிக்க அழகா இருக்கு. ஆனா யானைக்கும் நமக்கும் 1500 அடி தூரம் இருக்கணும். 2 வாகனங்களுக்கு இடையில் 10 மீட்டர். தொற்றாத அப்படின்னு எழுதி போட்டிருக்கான் பாருங்க. என்ன அர்த்தம்? பக்கத்தில் வந்துடாத. இப்படி வாகனங்களுக்கு இடையில் சில டிஸ்டன்ஸ் இருக்கு. சிநேகிதரன் சொல்லி உன் ஃப்ரெண்டுன்னு ஓடுறியே. வாலிப தம்பி, சின்ன பசங்கள்லாம் கவனிக்கணும். ஃப்ரெண்டெல்லாம் லிமிட்டாக வச்சுக்கணும். அல்லேலூயா. தூரத்தில் வச்சனா உன் ஃப்ரெண்டு கடைசி வரை ஃப்ரெண்டாக இருப்பான். ஆமென். எத்தனை இடத்துல உங்களை நெருங்கி பழகி இருப்பாங்க. எங்க போனாங்க இப்போ? வேர் ஆர் தே? தொடர்ந்து உன்னை தூரத்திலிருந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே. மனம் திரும்பு. அல்லேலூயா. ஏன் காயம்? ஏன் ஆறுதல் தேவைப்படுகிறது? அநேக காயத்தினால். இதற்கு பரிகாரம் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே. அல்லேலூயா. ஆமென். காயத்துக்கு பரிகாரம் திருப்பியும் வேற ஃப்ரெண்டை தேடாதீங்க, வேற நண்பரை தேடாதீங்க. கர்த்தரே நமக்கு நல்ல நண்பராக இருக்கிறார். ஆமென். அதுக்காக தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்லலை. ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. அடிக்கடி போகாதீங்க. ஸ்தோத்திரம். அவங்களோடு அடிக்கடி தொடர்பு கொள்ளாதீங்க. பழக பழக பாலும் புளிச்சிரும். கீப் டிஸ்டன்ஸ். ஆனால் கர்த்தருக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. ஆமென். 5 கிலோமீட்டர் ஷிப்புக்கு இடையில, 4.5 கிலோமீட்டர் ஃப்ளைட்டுக்கு இடையில, அதுவும் உயரம் 1000 ஃபீட் இருக்கணுமா? 1000 ஃபீட் இல்லாட்டி அந்த ஏர் ப்ரெஷர்னால 2 ஃப்ளைட்டை இடிச்சுக்கணும்.
இவ்வளோ வாகனங்களுக்கு இடையில 10 மீட்டர். சங்கீதம் 10:1 அங்க வாசிக்க கேட்போம். தேவனுக்கும் நமக்கும் இடையில 1 மில்லி மீட்டர் கூட இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். சங்கீதம் 10:1. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஏன் மறைந்திருக்கிறீர்? ஆண்டவரோடு இருக்கிற தூரத்தை நீ கூட்டினா வாழ்க்கையில் கஷ்டங்கள், காயங்கள் கூடும். உங்கள் வாழ்க்கையில் காயங்கள் வரக்கூடாது அப்படின்னா ஆண்டவரோடு நெருங்கி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. மற்ற எல்லா உறவுகள், சொந்த பந்தங்கள், உடன் பிறப்புகள் எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் வைங்க, மெயின்டைன் ஆகுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், ஒரே பந்தியில் பங்கு பெறுறோம், மனக்கசப்பு வரவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா? ஆண்டவரை விட்டாச்சு, பந்தியை அற்பமாக நினைக்கிறோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறோம், தேவனை தூரப்படுத்திடுறோம். எத்தனை காயங்கள்! நமது காயங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையே ஆறுதல். ஆமென். கர்த்தரை பார்க்க வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையே உங்களுக்கு ஆறுதல். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 15:31. அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு எத்தனை ஆறுதல். ஆமென். அல்லேலூயா. அவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது, அவரோடு உள்ள உறவிலே நெருங்கும் போது எத்தனை ஆறுதல்! எவ்வளோ ஆறுதலுங்க. யாரை நீங்கள் தூரப்படுத்தினாலும் தேவ சபையை தூரப்படுத்தாதீர்கள், கர்த்தரோடு நெருங்கி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஆக சோத்திரம். காயம் சிநேகிதரனால் வந்தது. ஃப்ரெண்டு ஓடாத, கடைசியில் உன்னை கைவிடுவான், நண்பன் உன்னை காயப்படுத்துவான். இது நடக்கும் தீர்க்க தரிசனம். வேணா எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் அளவா இருக்கணும், பேச்சு சுருக்கமாக இருக்க வேண்டும், நட்பு நீடித்து கொண்டே இருக்கும். ஆமென். காயப்பட்டதுனால இந்த பிலமோன் அநேகருக்கு ஆறுதல் செய்கிறார். இப்படி ஆறுதல் செய்கிறதுனால ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார் பிலமோனுக்கு. இந்த ஆறுதல் எப்படி கிடைக்கும்? தேவனுடைய வார்த்தையினால் கிடைத்தது. இன்னொரு வாசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:3. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனத்தினாலும் ஆறுதல் உண்டாகிறது. ஆகவேதான் தீர்க்க தரிசிகளை தேடி போறாங்க இன்னைக்கு. தீர்க்க தரிசனத்தினால ஒரு ஆறுதல். நல்ல வீடு வாங்குவேனா, நல்ல எதிர்கால திருமண வரம் நடக்குமா, எல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷம், ஆறுதல். நல்ல கவனிங்க, தீர்க்க தரிசனம் வெறும் ஆறுதலுக்காக மட்டும் சொல்லப்படவில்லை, எதற்காகவும் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். எது உண்மையான தீர்க்கதரிசி என்பதை மிக அழகாக 3 காரியங்களை வேதம் படம் பிடித்து காண்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 14:3 வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக. அல்லேலூயா. பக்தி விருத்தி அடையணும், நல்ல புத்தி சொல்லுகிறது இருக்கணும். அதான் தீர்க்க தரிசனம். சும்மா வெறும் ஆறுதலே இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசனம் அதில் புத்திமதி இருக்கும், பக்தி. இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இப்படி செஞ்சா உனக்கு ஆறுதல், அப்படி கண்டிஷன் இருக்கணுங்க. நிபந்தனையோடு வருகிற சத்தியத்தை கேளுங்க. சத்திய வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆமென். பிலமோன் இப்ப முதிர்ந்த வயதுள்ள இந்த பரிசுத்த பவுலடிகளார் இவருக்கு ஆலோசனை சொல்றார். என்ன ஆலோசனை? வாசிக்க கேட்போம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். மன்றாடி கேட்டுக்கிறேன். பிலமோன் அவர்களே,
பரிசுத்தவானாகிய அடியான் உனக்கு நான் கட்டளையிட்டு சில காரியம் செய்ய சொல்ல முடியும், ஆனா கட்டளையினால சொல்லாம அன்போடு சொல்லுகிறேன். என்ன சொல்றேன்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இதுதான் தேவ செய்தி. இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளவு நேரம் முகவுரை, அறிமுகம், வாழ்த்துகிறார். இப்பதான் கருப்பொருளுக்கு வருகிறார். எதுக்காக இந்த கடிதாசி எழுதுறாரு? ஒனேசிமு. ஒனேசிமு என்பவன் ஒரு அடிமை. He was a slave. ரோமாபுரியின் சட்டத்தின்படியும் யூதர்களின் சட்டத்தின்படியும் அடிமையானவன் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டா அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பிக் பனிஷ்மெண்ட். அது ரோமாபுரி சட்டத்திலும் காணப்படுகிறது, யூதர்களுடைய கலாச்சார சட்டத்திலும் காணப்படுகிறது, நியாயப்பிரமாண சட்டத்திலும் தேவன் சொல்லியிருக்கிறார், அடிமையானவன் எஜமானனுக்கு அடங்கி இருக்க கடவன். இந்த ஒனேசிமு இவன் யாருன்னா ஒரு அடிமை. இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த பிலமோன் வீட்டில் அடிமையாக இருக்கிறான், கொஞ்சம் காசு எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அப்படி அடிமையான வெளியே போகக்கூடாது. அப்படி பண விஷயத்தில் உண்மை இல்லாததுனால இந்த பிலமோன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அந்த கம்ப்ளைண்ட்னால அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரோமாபுரியின் சிறைச்சாலைக்கு இவனும் கொண்டு போகப்படுகிறான். அங்கே போய் பார்த்தா பரிசுத்த பவுலடிகளார் இருக்கிறார். யார் பண்ணி? நான் பிலமோன் வீட்டிலேருந்து வந்திருக்கிறேன். என்ன உனக்கு பிரச்சனை? கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிற பரிசுத்த பவுலடிகளார் அவனை அங்கே சந்திக்கிறார். ஏன்னா ரோமாபுரியில் இவன் செய்த தவறுக்காக ஒனேசிமு சிறையில் அடைக்கப்படுகிறான். இப்போ 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. பவுலடிகளாரும் ஒனேசிமு மீட் பண்ணி சத்தியத்தை சொல்கிறார். சத்தியத்தை சொல்லும்போது அவன் மனம் திரும்பி விடுகிறான். அல்லேலூயா, ஆமென். சத்திய வார்த்தை எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்க. எத்தனை கல்லான இருதயத்தையும் உடைக்கிறது. திருட்டு பட்டம் அல்லது வேற என்ன தவறு செஞ்சான்னு தெரியல, வேதம் அதுக்கு நமக்கு தெளிவான பதிலே சொல்லவில்லை. ஸ்தோத்திரம். அவன் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்றத அப்படி மேலோட்டமா சொல்லிட்டு போறார். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும், ஏதோ அநியாயம் பண்ணியிருக்கிறான் பிலமோனுக்கு விரோதமா, உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானா. கடன்பட்டது, அப்போ ஏதோ திருடிட்டு வந்திருக்கிறான். நீ திருப்பி கடன்பட்டவன் நாலத்தனையா கொடுக்க வேண்டும். இதான் சட்டம். அப்போ அவனுக்கு நிறைய கடன் இருக்கிறது. அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும், என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று பரிசுத்த பவுலடிகளார் இந்த பிலமோனுக்கு சொல்றாரு. அவன்கிட்ட கேட்காத, ஏன்ட்ட கேளுப்பா, அவனை விட்டுரு அப்படிங்கிறார். நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், இப்படி பரிந்து பேசுகிற நபர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. நாம் செய்த பாவங்களுக்கு அவர் கோர சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பரிசுத்த பவுலடிகளார் மூலமும் கிறிஸ்துவின் நிழலாட்டம் இங்கே இருக்கிறது. அதான் சொன்னேன், ஒவ்வொரு கேரக்டரிலும் கிறிஸ்து ஒளிந்திருப்பார். இங்கே பவுலடிகளார் மூலம் வெளிப்படுறார். ஒனேசிமு அடிமை பெற்ற அந்த கடனை நான் தரேன், அவன்கிட்ட மன்னிச்சு விட்டுரு. ஏன்னா கட்டப்பட்டிருக்கிற இந்த ஜெயிலில் இருக்கிற எனக்கு உதவியாக இருக்கிறான். நாங்கள் 2 பேரும் இந்த ரோமாபுரியின் ஜெயிலில் நாங்கள் சந்தித்து கொண்டோம் அப்படிங்கிறத அழகாக சொல்றார். வாசிங்க சோத்திரம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில், கட்டப்பட்ட என்ன அர்த்தம்? ஜெயில், அரஸ்டட். கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக. அப்படின்னா என்ன? இவர் மகனா? தகப்பனேன்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜா எலியாவை பார்த்து சொன்னான். வாசிக்க கேட்டோம்ல. அப்போ எந்த ஒரு தேவ மனுஷன் மூலம் ரட்சிக்கப்படுகிற ஜனம் உறவு என்ன? ஆசாரியனுக்கும் அவர்களுக்கு என்ன உறவு? பெற்றோர் என்ற உறவு, ஆவிக்குரிய தகப்பன். இப்போ பரிசுத்த பவுலடிகளார் அவரால் இவன் மனம் திரும்பி விட்டபடினாலே அவர் சொல்றார், நான் பெத்த குமாரன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஜெயிலில் இவன் மனம் திரும்பிட்டான்.
நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடி கேட்கிறேன். அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், ரோமாபுரியின் சிறைச்சாலையில் பரிசுத்த பவுலடிகளார் இருக்கிறார். ஒனேசிமு என்பவன் பிலமோன் வீட்டு சபையிலே அவன் இருந்தவன். அவன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். ஏதோ ஒரு கடன் பட்டிருக்கிறான், அநியாயம் செய்திருக்கிறான். வசனத்தை வைத்து நான் சொல்றேன், உருவாக்கி சொல்லல. ஏதோ ஒரு அநியாயம் செய்திருக்கிறான், கடன் பட்டிருக்கிறான். பிலமோன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறனால ரோமாபுரியின் கீழ் இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது ரோமாபுரி சிறைக்கு இந்த ஒனேசிமு என்ற அடிமை அவன் ஓடி போனதுனால அவனை பிடித்து அரெஸ்ட் பண்ணி ரோமாபுரி சிறைச்சாலையில் போடுறான். பவுலடிகளாரும் அங்கே கட்டப்பட்டிருக்கிறார். அதே சிறைச்சாலையில் இந்த ஒனேசிமுவும் இருக்கிறான். அங்கே 2 பேரும் சந்திக்கிறதுல இவர் சுவிசேஷத்தை சொல்ல மனம் திரும்பி பெற்ற குமாரனை போல ஆகிறான். இப்போ சொல்றாரு, மிக அருமையா சொல்றாரு. வாசிக்கலாமா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். முன்னே எப்போ நாங்க 2 பேரும் சிறைச்சாலையில் சந்திப்பதற்கு முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஒனேசிமு உனக்கு அநியாயம் செய்தவன், உனக்கு கடன் பட்டிருக்கிறான், அவன் உனக்கு அன்பிராஃபிட்டபிள், அவன் பிரயோஜனம் இல்லாதவன். இப்பொழுதோ மனம் திரும்பி விட்டான். இப்பொழுது நான் பெற்ற குமாரனை போல இருக்கிறான். நான் அவனுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறேன். இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அப்பா, என்ன ஸ்ட்ராங் ஒரு உறுதிப்பாடு சொல்றாரு பாருங்க. பிரயோஜனம் இல்லாதவன், அன்பிராஃபிட்டபிள். Now he is repented. மனம் திரும்பி இருக்கிறான். இப்பொழுது எனக்கும் பணிவிடை செய்கிறான். இனி வரும் நாட்களில் உமக்கும் பிரயோஜனமானவன். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா ஒருவருடைய தப்பிதத்தை சொல்லி அவன் மனம் திரும்ப இருக்கிறான். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு, மன்றாடுகிறார். இவர் நினைச்சா கட்டளை போட்டுருக்கலாங்கிறார். பரிசுத்தவான்கள் ஆர்டர் போட முடியுமா? போட முடியும். அப்படி ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆர்டர் போடாம அன்பா சொல்றார், அன்பினால் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு வர்றோம்? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினால் தான் சபைக்கு வரணுமே ஒழிய இந்த குறிப்பிட்ட நபரை பார்த்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த குறிப்பிட்ட நபர் என் தேவையை சந்திப்பாங்க, அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா இந்த சர்ச் உங்களுக்கு ஃபெயிலியர். இவங்க பேசலை, அவங்க பேசலை, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா எந்த சபைக்கு போனாலும் அது உங்களுக்கு ஃபெயிலியர். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பின் நிமித்தம் சபைக்கு வரணும். அதான் அன்பின் கட்டளை. கட்டளை போடலாம், எனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அப்படி செய்ய மாட்டேன். உமக்கு மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறே. முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். சிறைச்சாலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது எனக்கு பிரயோஜனமானவன், இனிமேல் உமக்கும் பிரயோஜனமாயிருப்பான். பழியை போற்றாத, வேண்டான்னு சொல்லி சமரசம் செய்கிற கடிதாசி தாங்க பிலமோன் கடிதாசி. எத்தனை விசை ஆண்டவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ தவறுகளை நாம் செய்திருக்கிறோமே. ஒனேசிமுவை போல எத்தனையோ தரம் எஜமானாகிய ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் தவறு செய்திருக்கிறோம். எத்தனையோ நாம் கடன் பட்டிருக்கிறோம், அநியாயம் செய்திருக்கிறோம். ஆனாலும் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. இந்த ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, அவனுக்கு நான் கொத்தி எருபோடுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன். விளைய செய்கிறவர் நீர்தான். அவன் மலர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனிகளை தருவான் என்று இன்றைக்கும் நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிற எத்தனை நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறோம். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தருக்கு நாம துரோகம் செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா பாருங்க, என்ன அருமையான சாட்சி. பார்த்தீங்களா? நம்முடைய செயல்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலிருந்து 12 வசனங்களை எங்களை தியானித்தோம். அப்பா, அநேக பொக்கிஷங்களை
இன்றைக்கு திருச்சபைக்கு நீர் காண்பித்து கொடுத்திருக்கிறீர். நாங்கள் பிற இடத்துல எப்படி நடக்கணும், எப்படி டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த இடத்துக்கு போகணும், எங்கே போகக்கூடாது, எல்லாம் நீர் காண்பித்து கொடுத்தீரப்பா. திருச்சபைக்கு ஆறுதலான பிள்ளைகளாய், ஒனேசிமுவை போல, ஆண்டவரே பிலமோனை போல ஆறுதலான பிள்ளைகளாய், ஆண்டவரே சபையை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்று முதல் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், ஆண்டவரே இயேசுவின் அன்பை சொல்லக்கூடிய சுவிசேஷகர்களாய் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.